11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.4 4வது கணக்கு பார்க்கிறோம். y=x² என்ற வளைவரையில் இருந்து y=3 × x - 1 ஹோல் ஸ்கொயர் + 5 என்ற வளைவரையை காணும் படிநிலைகளை எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்குண்டான படிநிலைகள்னு பார்க்குறப்ப y=x² என்ற சார்பு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு y=x². வரைய வேண்டியது y=3 × x - 1 ஹோல் ஸ்கொயர் + 5. முதல்ல எக்ஸோட ஒரு மதிப்பு கழிக்கப்பட்டு இருக்கு. அப்போ x - 1 ஹோல் ஸ்கொயருக்கு உண்டான வரைபடத்தை முதல்ல வரைவோம். அடுத்து அந்த வரைபடத்தை 3 என்ற மாறிலி மதிப்பால் பெருக்குவோம். அந்த மதிப்போட ஒரு 5 கூட்டுவோம். அப்படிங்கிறப்ப 3 படிநிலைகள் நமக்கு இங்கே இருக்குது. முதல் படிநிலையில் y=x² ஒரு அலகு -1 கழிக்கப்பட்டு இருக்கிறதுனால இடப்பக்கமாக நகரும். அதாவது கிடைமட்டமாக ஒரு எண் கழிக்கப்பட்டு இருந்ததுன்னா வலப்பக்கமாக நகரும் சார்போடையே. அதே எக்ஸ் என்ற மாறியோடையே ஒரு எண்ணு கூட்டப்பட்டு இருந்ததுன்னா இடப்பக்கமாக நகரும். இங்கே -1 இருக்கிறதுனால வலப்பக்கம் நகரும். ஒரு அலகு கிடைமட்டமாக வலப்பக்கம் நகர்த்த கிடைப்பது என்ன வளைவரை? y=x - 1 ஹோல் ஸ்கொயர் ஆகும். அடுத்ததாக 3ஆல் பெருக்கப்படணும். மாறிலி மதிப்பு ஒரு பெருக்கப்படக்கூடிய எண்ணானது 1ஐ விட அதிகமாக இருந்தது அப்படின்னா x அச்சை விட்டு விலகிச் செல்லும், y அச்சை நெருங்கும். அதற்குண்டான நிபந்தனையை எழுதிக்கலாம். y=3 × x - 1 ஹோல் ஸ்கொயர் 1ஐ விட அதிகமான மிகை மதிப்பால் பெருக்கப்படுது என்ற சார்பின் வரைபடம் y=x - 1 ஹோல் ஸ்கொயர் ஏற்கனவே என்ன மதிப்பு இருக்குதோ ஹோல் ஸ்கொயரின் வரைபடத்தை x அச்சிலிருந்து விலக்கி y அச்சை நோக்கி நெருங்குகிறது. அதாவது y அச்சை நோக்கி சுருங்கும், x அச்சை நோக்கி விரிவடையும்னு சொல்லலாம். y அச்சை நோக்கி சுருங்குகிறது, x அச்சினை பொறுத்து விரிவடைகிறது. 3வது பாயிண்ட்டு 3x - 1 ஹோல் ஸ்கொயர் இரண்டாவது இருக்கக்கூடிய வளைவரையோட ஒரு மாறிலி மதிப்பு தனியாக கூட்டப்படுது. அப்படிங்கிறப்ப வளைவரையானது மேல் நோக்கி நகரும். 3x - 1 ஹோல் ஸ்கொயர் என்ற வளைவரையை பொறுத்து 5 அலகுகள் மேல் நோக்கி நகரும். அதற்கு உண்டான நிபந்தனை y=3 × x - 1 ஹோல் ஸ்கொயரை 5 அலகுகள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி நகர்த்துவதால் கிடைப்பது y=3x - 1 ஹோல் ஸ்கொயர் + 5 ஆகும்.